வணக்கம் சொந்தங்களே, எல்லாம் சாப்பிட்டீங்களா? நாங்க இப்பதாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். என்னன்பா சாப்பாடு? அம்மா உணவகத்துல அருமையான இட்லி, ஆ. சூடா பொங்கல். ம். பாத்தீங்கன்னா அவங்களே ₹1 இட்லி தர்றாங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். இட்லியும் குறை சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்ல. நல்லா பஞ்சு மாதிரிதான் இருக்கு. நம்ம கடையில சாப்பிட்டா கூட ஒரு கடையில கல்லு மாதிரி இருந்தாங்க. ஆனா இங்க ₹1 கொடுக்குற இட்லி பயங்கரமா இருக்கு. நல்லா டேஸ்டா பஞ்சு மாதிரி இருக்கு. தட்டுல வைக்கிறதா இல்ல தலையில வச்சுக்கிறதான்னு தெரியல. அந்த அளவுக்கு பஞ்சு மாதிரி இருக்கு. அதே மாதிரி பொங்கலுங்க. மத்த இடத்துலலாம் கடைகள்ல எல்லாம் போனீங்கன்னா ₹30 ₹40 குறைஞ்சு பொங்கல் தர மாட்டாங்க. அது சும்மா ஒரு கரண்டி தான் வைப்பாங்க. இங்க ₹5 அள்ளி அள்ளி தர்றாங்க. இனிமே இந்த திட்டத்தை இந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பகிர்ல அவங்க இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்க்கலாம். அவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அது இல்லாம அவங்க கொண்டு வந்த திட்டமாச்சே நம்ம ஆட்சி நடக்கையில அதை இழுத்து மூடிடணும்னு சொல்லாம இன்னமும் ரன் பண்ற இப்ப இருக்க முதலமைச்சர் அவர்களுக்கும் மிக்க நன்றி. வருங்கால முதலமைச்சர் யாரா இருந்தாலும் அவங்களும் தயவு செஞ்சு இதை இழுத்து மூடிடாம இன்னும் அடுத்த ஸ்டெப் கொண்டுட்டு போங்க. இப்போதைக்கு என்ன சொல்லணும்னா ஃபேன்லாம் வருது, லைட் இல்ல, ஒரு டேபிள் அதிகமா கிடையாது, ஒரே டேபிள் ஒரு சேர் தான் இருக்கு. இதெல்லாம் ஒரு குறைன்னு கிடையாது. அடுத்தடுத்து இது வந்து டெவலப் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உள்ளூர்ல இருக்கும்போதே அம்மா கையால சாப்பிட்றதெல்லாம் குறை சொல்லாம சாப்பிடுங்க. ஏன்னா வெளியூர் வந்துட்டாதான் தெரியும் அம்மா சாப்பாடு முடிஞ்சுக்கலாம். அதனாலதான் சரி அம்மா கையால தான் சாப்பிட முடியல, அட்லீஸ்ட் அம்மா உணவுலனாலும் சாப்பிட்டு அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கோ அப்படின்னு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். எப்படி ரைமிங் அடிக்கிறாங்க? அது இல்லாம நமக்கு வர வருமானத்தை வெளியில எல்லாம் சாப்பிட்டோம்னா அது கட்டுப்படி ஆகாது. இது அம்மா உணவுலன்னா நமக்கு சாப்பிட்டு மனசும் திருப்தி, வயிறும் திருப்தி. ஏன்னா காசும் இவ்வளவு கம்மியா இருக்குது, டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. அவங்களும் வயிறு ஃபுல்லா இப்போ இல்ல என்கிட்ட காசு இல்லை, இன்னும் கொஞ்சம் பொங்கல் வைக்கனாலும் தாராளமா வைப்பாங்க. அவங்களும் அந்த அளவுக்கு நல்ல மனுஷன். அவங்க நம்ம ரெகுலர் கஸ்டமரா நல்லா பேசி பழகிட்டாங்க. அம்மா உணவகத்துல அவங்க நமக்கு ஒரு அம்மா மாதிரி. தான் பிள்ளை எந்த அளவுக்கு கவனிச்சுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நம்மளை கவனிச்சுக்கிறாங்க. ஆமாங்க. அவங்க வீடியோல காட்டுறவங்க கண்டிப்பா காட்டுறோம். ஆனா நிறைய பேர் பப்ளிசிட்டி வேணான்னு ஒதுங்கிடுறாங்க. அவங்களும் அந்த மாதிரி தான் நினைக்கிறோம். ஒரு நாள் அவங்களே வீடியோல காட்டுறோம். என்னன்பா? கண்டிப்பா. நீங்களும் சென்னையிலயோ இல்ல வெளியிலயோ இருந்தா மத்த உணவகத்துல ஹோட்டல்ல போய் சாப்பிடுறத விட்டுட்டு இந்த மாதிரி அம்மா உணவகத்துல ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையுமே டேஸ்டும் சரி, காஸ்டும் சரி, நல்லா சூப்பராக இருக்கு. இந்த மாதிரி நம்ம எல்லாம் செஞ்சுதான் இந்த இழுத்து மூடாத அளவுக்கு நம்ம அடுத்த ஸ்டெப் கொண்டு போற அளவுக்கு நம்ம தான் உதவி பண்ணணும். ஆமாங்க. அதுக்காக நம்ம கை காசை போட்டு பண்ண போறது இல்ல. இந்த மாதிரி டெய்லி ஆளுங்க வந்தாங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா அதை இழுத்து மூட மாட்டாங்க. யாருமே வரல அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு ஆள் இல்லாம இதை ரன் பண்றது இழுத்து மூட தான் பார்ப்பாங்க. அது கவர்மெண்ட் மேலேயும் குறை சொல்ல முடியாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு அம்மா உணவகத்துல போய் சாப்பிடுங்க. நல்லதே சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. என்னடா தட்டை கழுவாம வச்சிருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இருக்கா அப்படின்னு கேட்காதீங்க. சும்மா ஒண்ணு இது அம்மா உணவுன்னு சொல்றீங்களே, நம்ம வீட்டுல சாப்பிட்டோம்னா நம்ம அம்மா எப்படி தட்டை கழுவாதான் நான் கழுவிக்கிறேன்னு சொல்லுவாங்களோ, அதே மாதிரி தாங்க இங்க நீங்க தட்டை கழுவாங்க நம்பி நாங்க கழுவிக்கணும் அப்படின்னு யாருமே தட்டை கழுவுறது கிடையாது. இந்த அளவுக்கு நம்ம ஒரு நேரம் அம்மாவோட என் சின்ன தட்டை கழுவ முடியாதுன்னு திட்டுவாங்க. ஆனா இங்க ஒரு நாள் கூட எங்களை கழுவ விட்டது இல்லை. நீங்க வச்சுட்டு கையை மட்டும் கழுவிட்டு போன நம்பி நாங்க கழுவிக்கிறோன்றாங்க. இது நம்ம காசு கொடுத்து சாப்பிட்ற ஹோட்டல்ல கூட இந்த அளவுக்கு நம்மளை கவனிக்கிறது இல்லை. சாப்பிட்டா இலையா எடுக்க முடியாது, தட்டை எடுக்க முடியாது, நம்மளே மரப்பு அதிகம் பண்ணுவாங்க. ஆனா இங்க பாருங்க ₹1 நம்ம சாப்பிடுறோம். இந்த அளவுக்கு நம்மளை பாத்துக்கிறாங்க. சரிங்க, எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். டாடா பை பாய்ங்க. சாப்பாடை கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிக்கிறாங்க.